மனிதர்கள் உங்களை தாக்குகிறார்கள், உங்களை எதிர்க்கிறார்கள், உங்களை காயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் சந்தோஷப்படுங்க. நீங்கள் நல்ல கனி, நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற நல்ல கனி. அதனால தான் உங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. இது எனக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நானும் நிறையா பட்டிருக்கேன். இந்த உலகத்தில் நிறைய காயங்கள். நல்லது செஞ்சவங்கெல்லாம் எனக்கு தீமை செய்வாங்க, பழி போடுவாங்க, என் மேலே பழி போடுவாங்க. ஆமாம், இந்த உலகம் பழிலாம் கூட போடுங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், எனக்கு கொலைகார பட்டம் கொடுத்துச்சுங்க இந்த உலகம். என் தாயை கொன்ற கொலையாளி என்று சொல்லி இந்த உலகம் எனக்கு பட்டம் கொடுத்தது. நான் என் தாயை கொன்றேன் என்று இந்த உலகம் சொன்னது. உடைந்து போனேன், ஆண்டவரிடத்தில் போய் அழுதேன். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏன் உனக்கு தெரியாதா? நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? நீ நல்ல கனி. அப்படி தான் அடிப்பாங்க. என்ன அடிக்கலையா? அவர் அடிக்கலையா? அவரை துன்புறுத்தலையா? அவருக்கு என்னென்ன பேச்சுகள், அவர் எவ்வளவு அவமானங்களை தாங்கி கொண்டார், எவ்வளவு ஏச்சுகளை தாங்கி கொண்டார், எவ்வளவு பேச்சுகளை தாங்கி கொண்டார். எல்லாத்துக்குமே உதாரணம் நம்ம ஆண்டவர் தாங்க. அவர் எவ்வளவு நல்லவர். அவர் இந்த உலகத்தில் படாத பாடு ஏதாவது இருக்குதா? அவ்வளவு அவர் தேவனுடைய குமாரனாகி அவருக்கே இவ்வளவு பாடுகள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் என்ன? திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அவர் அதான் சொல்றார், பயப்படாத, திடனாயிரு, மன்னிச்சிரு, நீ அவங்கள மன்னிச்சிரு. ஐ வில் டேக் கேர், நான் பார்த்துக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது. இந்த வார்த்தைகளை இந்த மாதிரி ஒரு கொலைப்பழி என்னை பார்த்து சொல்கிறாங்கப்பான்னும் போது நீ ஒன்றும் பண்ணாத, விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பார்த்துக்கிறேன், விட்டுடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் விட்டுட்டேன். யாரெல்லாம் என்னை பார்த்து சொன்னார்களோ அவங்களையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் அவர்கள் என் மேல் இன்னும் கோபமாகவே இருக்கிறார்கள். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனெனில் அந்த தணல் என் மேலே நிற்காது. அந்த தணல் என் மேலே நிற்காது. அது அங்கே போய் நிற்கும். இன்னும் செய்ய முடியாது. பகையை வைத்துக்கொண்டு, கசப்பை வைத்துக்கொண்டு தயவு செய்து திவ்யன கருணை வாங்காதீங்க. வாங்காதீங்க. உங்களால் ஒருவனை மன்னிக்க முடியலனா, அவனை ஏற்றுக்கொள்ள முடியலனா, அவனோட ஒப்புரவாக முடியலனா திவ்யன கருணை வாங்காதீங்க. அதனால் பவுல் அழகாய் சொல்லுகிறார், இதனால் ஒரு சிலர் நோய்வாய்ப்படுகின்றனர், ஒரு சிலர் இறந்தும் விடுகின்றனர். கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கணுங்க, வேதாகமத்தை படிங்க, ஆண்டவரை படிங்க. உங்களுக்குள்ள எல்லா குணங்களும் வரும். பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளில் ஒன்று பரிவு காட்டுவது. அது ரொம்ப முக்கியம். அதே போல் இன்னொரு வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுத்தார். கொலோசையர் 3:12 அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் யாராம்? நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்தில். ஆக எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. 140 கோடி, இன்னும் ஜாஸ்தி ஏறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு செகண்டுக்கும் ஏறிக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, ஏறிட்டோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளவு பேர் இருக்கிற இந்த கோடிகளிலே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற நாம் எல்லாம் எவ்வளவு ஸ்பெஷல் பீப்புள். நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் பீப்புள் தெரியுமா? பாருங்க, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று விவிலியம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், நாம் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். நம்மை அவர் தேர்ந்தெடுக்கிறாராம். நாம் யார்? அவருடைய அன்பிற்கு இனிய இறைமக்கள் என்று. ஆண்டவருடைய சொந்த மக்கள். நாம் யாருடைய சொந்த மக்கள்? ஆண்டவருடைய சொந்த மக்கள். ஆபிரகாமோடு நமக்கு உறவு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரேல் கோத்திரத்தாரோடு நமக்கு உரிமை இருக்கிறது.
அவர்களை பார்ப்பது போலதான் ஆண்டவர் நம்மையும் பார்க்கிறார். அதுதான் உண்மை. அவங்க அவங்கள மேலே பார்க்கறது, நம்மளை கீழே பார்க்கறதுலாம் இல்லைங்க. அவர்களை எப்படி பார்க்கிறாரோ, எப்படி நேசிக்கிறாரோ, அதே போல அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்மையும் அவர் அப்படிதான் அவர் பார்க்கிறார். அதுதான் சொல்றார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், என் அன்புக்குரிய இறை மக்கள், நீங்கள் என்னுடைய இறை மக்கள். எனவே அதற்கிசைய நம்மிடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. பரிவு, இரக்கம், நல்ல எண்ணம், மன தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை நீங்கள் அணி செய்யுங்கள். ஆக அவருடைய அன்பிற்கினிய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே என்ன குணங்களை அவர் எதிர்பார்க்கிறார்? என்னென்ன குணங்களை அவர் எதிர்பார்க்கிறாரா? நம்ம கிட்ட பரிவு இருக்கணுமா? அப்புறம் என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும். நாம் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நல்லவையாக இருக்கணும். நல்ல எண்ணங்களை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நல்ல எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கணும். அதே போல மனதிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும்ன்றார். மனத்தில் தாழ்மை இருக்கணுங்க. தாழ்மை இருக்கணும். தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுவான். மனத்தாழ்மை. அதுக்கு இந்த குணங்களுக்கெல்லாம் பெரிய எக்ஸாம்பிள் யாரு? நம்ம ஆண்டவர் தான். அவரை மட்டும் பாருங்க. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவர் அப்படியே காப்பி அடிங்க. அவர் என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது செஞ்சாரோ அதை எல்லாத்தையும் நம்ம திரும்பி செஞ்சோம்னாலே வில் கோ டு ஹெவன். போயிடலாம். ஆமாம். ஸோ அப்போது அவருக்கு இருந்த அத்தனை குணங்களும் நம்மிடத்தில் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். கனிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். பொறுமை இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இவ்வளவு பண்புகளால் என்ன செய்யணுமா? அணி செய்யணும். கையில் பிரேஸ்லெட் போடுறதில்லை, கழுத்தில் செயின் போடுறதில்லை, கையில் 4 விரல்லையும் மோதிரம் போடுறதில்லை. அதெல்லாம் அணிகலன் இல்லை. அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் மனிதனுடைய வெளித்தோற்றத்தை அவர் ஒருபோதும் பார்க்க மாட்டார். இருதயத்தை பார்ப்பார். உன் இருதயத்தில் இருக்க வேண்டிய அணிகலன்கள் என்னென்னு அழகாய் சொல்றார் பாருங்க. பரிவு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும், மன தாழ்மை இருக்கணும். இப்படிப்பட்ட பண்புகளால் உங்களை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இந்த பண்புகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் செயலில் ஈடுபடணும்னா, செயலில் அதை காட்டணும், அந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன், அதற்கு ஒரு பலம் வேணும், ஒரு பலன் வேணும், ஒரு திடம் வேணும், ஒரு பலன் வேணும். நம்மளால் முடியாது. இந்த பலன் வருகிறது எல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு அருளப்படணும். பரலோகத்தோடு அருளப்படணும்னா நம்ம ஆண்டவரோடு உறவில் இருக்கணும். தனி ஜெபம் முக்கியங்க. குடும்ப ஜெபம் நல்லது, திருப்பலி நல்லது. திருப்பலி குடும்பத்தோட போங்க, சந்தோஷம். வீட்டில் குடும்பத்தோடு ஜெபிக்கிறீங்களா? சந்தோஷம். அது குடும்ப ஜெபம். ஆனால் தனி ஜெபம் எங்க? தனி ஜெபம் அதை விட ரொம்ப முக்கியம். அந்த தனி ஜெபம் எப்படி இருக்கணும்? காலையில் இருக்கணும். போய் உட்காருங்க. உங்களால் எவ்வளவு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்கள். கொடுத்து பாருங்கள். அதற்கப்புறம் உங்களை ஜெபத்தை நீங்கள் நடத்த மாட்டீங்க, நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. உங்களை ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணுவார். அவர் எல்லாவற்றையும் அவர் வழி நடத்துவார். உங்களை கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு கண்ணை திறந்தா 1 மணி நேரம் போகுங்க. உங்களுக்கே தெரியாது. 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம்லாம் இல்லை, 1 மணி நேரம் போகும், 2 மணி நேரம் போகும். தெரியுமா? முயற்சி செய்து பாருங்க. இது சாத்தியமான்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இது சாத்தியம். நம்மளால முடியாது. எவ்வளோ நேரம் நம்மளால ஜெபிக்க முடியும்? நீங்கள் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணிடுவார் உங்களை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்களும் ஆண்டவரும் மணிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். ஜெபம் போயிட்டே இருக்கும், ஆராதனை போயிட்டே இருக்கும், துதி போயிட்டே இருக்கும், போற்றுதல் போயிட்டே இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் நாம் ஆண்டவரோடு உறவாடும் பொழுது அவருடைய குணநலன்கள் எல்லாம் நமக்குள்ளே வரும். அதை நீங்களே உணர்வீங்க. உங்களை அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். உங்களுக்குள்ள கோபம் வராது, நீங்கள் பதற மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. இந்த அணிகலன்கள்லாம் வேணும்னா தேவனோடு உறவிலே சரியாக இருக்கணும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே,
ஆக ஆண்டவர் இன்று நம்மோடு பரிவை குறித்து எவ்வளோ அழகாய் அவர் பேசினார், எவ்வளோ அழகாய் பேசினார். நல்ல ஆண்டவருங்க, யாருக்கும் கிடைக்காத ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்கார். யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதாரணவங்க கிடையாது. நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க நான்லாம் ரொம்ப சாதாரணமானவன் ஐயா, நான்லாம் ரொம்ப சாதாரணமானவன் ஐயா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இல்லைங்க, பிசாசு தாங்க உங்களை பார்த்து பயந்துட்டுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் அவனை பார்த்து பயந்துட்டுருக்கீங்க. லிட்ரலாக அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். அவன் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நம்ம மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை.